எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய தானை தளபதி தலைவன் லண்டனுக்கு கிளம்பி போகிறாரு. அவருக்கு போய் நான் வாழ்த்து சொல்லி சார் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே வழி அனுப்பாமல் நான் இருக்கேனே அப்படின்னு நினச்சி தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. இந்த வார்த்தையை சொன்னது நான் கிடையாது. லண்டனுக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு மகிழ்ச்சியான மனநிறைவோடு இன்றைக்கு லண்டனுக்கு செல்கின்றார்கள். அவரை சந்தித்து வழி அனுப்ப முடியவில்லை என்ற ஒரே ஏக்கம்தான் எனக்கு இருக்கின்றது. திருச்செந்தூர் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர் என்ன பெருசாக ஏதாவது செஞ்சுட்டு வந்துட்டு இந்த பேட்டி கொடுத்தாரான்னு பார்த்தா கிடையாது. சுயப்பிணை அப்படிங்கிறது எடுத்து உடம்பு சரியில்லை, அதனால் இந்த முதல்வரை அவதூறாக பேசின வழக்கிலிருந்து அவருக்கு சுய ஜாமீன் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டு ஒரு 10,000 ரூபா அபராதமும் கட்டி 10 நாட்களுக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கையெழுத்து போட்டு போப்பா அப்படின்னு சொல்லியிருப்பார் போல நீதிபதி. அதை அனுசரித்து நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி அவர் சொன்ன சில விஷயங்கள் இருக்குது. தாவேகாலை நீ ஜாயின் பண்ண வைக்கிறதுக்காக நிறைய பேர் என்னை ப்ரெஷர் கொடுத்தாங்க, அதுவும் இல்லாமல் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணு, கோடி கோடியாக காசு தரேன்னு சொன்னாங்க, எதுக்கும் அசைஞ்சு கொடுக்கலையே, எனக்கு தானை தளபதி திமுகவினுடைய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான், அதனால் இந்த மாதிரி உருட்டல் மிரட்டெல்லாம் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டார். அந்த வீடியோ உங்கள் பார்வைக்காக. என்ன வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து மேலே சொல்லி நீ உடனே எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவாக்கிற சாருன்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்துவாங்க. நான் முடியாது, நாங்கள் வந்து எப்பவும் எங்களுடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் என்ன நினைக்கின்றாரோ அதை தான் செய்வோம், இவனாலும் தொட்டு பார்க்க முடியாது. இந்த வீடியோ மட்டும்தான் சன் டிவி காரங்கெல்லாம் போட்டு காமிச்சிருப்பாங்க. இன்னொரு வீடியோ ஸ்பெஷலாக உங்களுக்காக டெலிகாஸ்ட் பண்ணட்டா. காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க, அந்த காவல்துறை அதிகாரிகளை போலீஸ் ஆகுது பீப் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறார் அந்த வீடியோ எடிட்டர். இன்னொரு இடத்துல ப்ரெஸ் மீட் நடந்துட்டு இருக்கு, அத்தனை மைக் இருக்குங்க, பின்னாடி காவல்துறை அதிகாரிகள், அவங்களுக்கு பின்னாடி நிறைய விதமான அரசியல்வாதிகள் எல்லாரும் இருக்காங்க. யாரோ அங்கேருந்து தானை தளபதி அப்படின்னு ஏதோ ஒரு கோஷம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த கோஷம் போடுறவங்களை திட்டுவதற்காக ஒரு பீப் பேசுகிறாரு. அந்த வீடியோக்கான ப்ரூஃப் இது உங்களுக்காக. இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிறாரு, எப்படி இருப்பார் அப்போ ரியல் லைஃப்பில்? ஏன்னா இவ்வளோ கேமரா இருந்து, இவ்வளோ மைக் இருந்து, காவல்துறை அதிகாரிகள் இருந்து, அரசியல்வாதிகள்லாம் இருக்கும்போதே இவ்வளோ பேசுகிறாருன்னா அவருடைய செய்கையும் செயலும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத திருச்செந்தூர் மக்கள் உங்களுக்கு நான் டெடிகேட் பண்ணிடுறேன். மக்கா நல்லா இருங்க. இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். சேலஞ்சா சொல்றேன், நான் இருக்கிற திருச்செந்தூருடைய அருள்மிகு சுப்பிரமணிய சாமியுடைய மேலே சொல்றேன், 6 மாசத்துக்கு மேல இந்த ஆட்சி இருக்காது, இருக்கவும் விட மாட்டோம். 6 மாசத்துக்கு மேல இந்த ஆட்சியை தொடர விடமாட்டோம், தொடராது, தொடர விடமாட்டோம். ஏதோ தொட்டா விடமாட்டோம், தொட்டவனையும் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி தாவேகா சொன்ன மாதிரி தொடர விடமாட்டோம் அப்படிலாம் சொல்லி ரைமியா பேசியிருக்காங்க. அப்போ 6 மாசம் தான் கெடு. விஜய் அவர்களுடைய இந்த கட்சி ஆட்சி அப்படின்னு சொல்லி தாவேகாவுக்கு 6 மாசம் தான் கெடு கொடுத்துருக்காங்கப்பா திமுக. தாவேகா இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக யோசிச்சுக்கோங்க. இந்த ஹெட்டிங்கே, அதாவது இந்த வீடியோக்கான டைட்டிலே நான் சொல்லிடுறேன். தாவேகாக்கு 6 மாதம் கெடு, திமுக விரிக்கும் வலை, தப்பிப்பாரா விஜய் அப்படின்னு சொல்கிறதான் டைட்டில். ஏன்னா எல்லாருமே அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், 5வது நாளாக செந்தில் பாலாஜி அவர்களை காணவில்லை. லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. கரூரில் போய் அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கிட்ட, உங்களுக்கு மகன் இருக்கார்ல, அவர் பேர் செந்தில் பாலாஜி தானே, அவர் வந்து திங்கக்கிழமை இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜராகணும், இந்தாங்க. உங்களுக்கு இன்னொரு மகன் இருக்கார்ல அசோக்குமார், அவரும் வந்து ஆஜராகணும், இந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்டே கொடுத்து கையெழுத்து வாங்கின வீடியோ இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. 5 நாளாக இந்த மனுஷனை காணவில்லை அப்படின்னு சொல்லும்போது, அயன் படத்தில் சூர்யா பல கெட்டப்பில் வருவார் பார்த்தீங்களா, அந்த கெட்டப்பில் செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரோல் மீம்ஸ் எல்லாம் ரொம்ப பெரிய அளவில் போயிட்டே இருக்குது. பாலிமர் நியூஸ் அவங்களுக்கு என்ன காண்டுன்னு தெரியல, செந்தில் பாலாஜி என்ன இப்படி இருக்கிற மாதிரியான ஃபோட்டோலாம் போட்டு 5 நாட்களாக காணவில்லை, போஸ்ட் ஒட்டிடலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கீழே அவங்களுடைய கருத்துக்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள காங்கலை. ஐயா ஏவா வேல் எங்கப்பா இருக்காரு சார்? சிங்கப்பூர் மாதிரி அந்த அண்டாவை கூப்பிட்றா, அண்டா எங்கடா அண்டா. நான் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தேன். அமெரிக்கா என்னங்க அமெரிக்கா, தமிழ்நாடு வேறு லெவல், அமெரிக்காவோட சூப்பராக இருக்குது தமிழ்நாடு. திராவிட ஆட்சி, திராவிட கூட்டம், அந்த திராவிட கொள்கையில் தமிழ்நாடு ஜோ 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 ஜொலிக்குது அப்படின்னு சொன்னார்ல, அமெரிக்கா மாதிரி ஆயிடுச்சுல்ல. உங்கள் ஆள் தானே ஏவா வேலு, எதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு சிங்கப்பூர் போனார்? சிங்கப்பூர் அமெரிக்கா எல்லாம் இங்கே தானப்பா இருக்குன்னு சொன்னீங்க.
அவர் பாட்டுக்கு ஏதோ சிங்கப்பூர் போயிட்டாராம், ஒரு 10 நாள் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கான், அதனால் அவர் சிங்கப்பூர்லேயே ஹாஸ்பிட்டலே இருக்கதா செய்திகள் வெளியாக இருக்கிறது. என்னையா எல்லாரும் ஊரை விட்டு காலி பண்ணி போகிறீங்க? தலைவர் என்னன்னா லண்டனுக்கு போகிறாரு, சின்னவர் என்னன்னா துபாய்க்கு போனார், மறுபடியும் தலைவர் கூடவே லண்டனுக்கு போகிறாரு, 15 நாட்கள் இனிமேல் நான் இல்லைப்பா, அயலகத்தில் இருந்தாலும் என்னுடைய மனது கண்டிப்பாக அறிவாலயத்தில் தான் இருக்கும் அப்படிலாம் சொல்லி ஒரு ட்வீட்லாம் போட்டுட்டு தான் இன்றைக்கி மனுஷன் போயிருக்கார். அட்மின் போட்டிருக்காரு, மனுஷன் கிளம்பிட்டார்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த இதெல்லாம் பார்க்கும்போது முக்கியமான 2 பேரை காணவில்லை, லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு நபர் அரெஸ்ட் பண்ணி சொந்த ஜாமீனில் விடுதலை பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தர் சிங்கப்பூரில் படுத்துட்டாரு. தலைவர் உபத்தலைவர்கள் 2 பேருமே ஃபாரினுக்கு போயிட்டாங்க. எலெக்ஷன் முடிஞ்சால் விஜய் அவர்களே தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க மாட்டாருங்க, அவர் எங்கேயாவது ஃபாரின் போய் செட்டில் ஆயிடுவார், வேணா பாருங்க அப்படின்னு சொல்லி திமுக காரங்க இன்றைக்கி பாருங்கள் நம்ம தலைவர் ஃபாரினுக்கு போயிட்டு இருக்காருப்பா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு வேறு மாதிரி முட்டு கொடுக்குறாங்க. எப்படின்னா, எங்கள் தலைவர் இப்போ எதிர்க்கட்சியாக இருக்கார் பார்த்தீங்களா, லண்டனுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய நிறைய ஃபேக்ட்ரிஸ் நிறுவனங்கள் கூடலாம் பேசி, தொழில் அதிபர்கள் கூட பேசி புதுசாக எதோ ஈர்த்துட்டு வர போகிறாரு. ஏண்டா இருக்கும்போது ஈர்க்காமல் இல்லாத போது என்னப்பா ஈர்க்க போகிறீங்க அப்படிங்கிறதுலாம் தெரியலை. ஆனாலும் இந்த திமுக காரங்களுடைய அந்த கட்டு இருக்குது பாருங்கள், சில நபர்கள் அந்த மன உறுதி வேற லெவல்யா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது தாவேக என்ன அவ்வளோ உத்தம கட்சியாக மாறிடுச்சான்னு கேட்டால் அதுதானே இல்லை. விஜயபாஸ்கர்லாம் உள்ளே வந்ததுனால இப்போ தாவேகாக்கு மிகப்பெரிய அளவில் கரை அப்படிங்கிறது படிந்திருக்கிறது. இன்னும் நேற்றுலாம் பயங்கரமான ட்ரோல்லாம் போட்டிருந்தாங்க. கரை நல்லது யார், இந்த பக்கமாக விஜயபாஸ்கர், இந்த பக்கமாக விஜய் அவர்கள். ஜூனியர் விகடனில் கூட தாவேகா கிடையாது, எல்லாரையுமே சுத்தப்படுத்தக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டைட்டில்லாம் போட்டு ஜூனியர் விகடனில் ஒரு கட்டுரை வரப்போகுதான். அப்போ 12 வாரங்களில் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் மீதான குட்கா முறைகேடு வழக்கை 12 வாரங்களுக்குள் முடிக்க வேண்டும். MP MLAக்கள் மீதான வழக்கை விசாரிக்கும் நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அப்போ 12 வாரங்களில் வழக்கு விசாரணை முடிஞ்சிருமா? 12 வாரங்கள் அப்படிங்கிறது மேக்ஸிமம் 3 months, 6 மாதம் தாவேகாவுக்கு நாங்கள் கெடு கொடுத்துருக்கோம். 6 மாதம் தான் இந்த கட்சி ஆட்சியை நடத்தும் அப்படின்னு சொல்லி திமுக சொல்லியிருக்காங்க. 3 மாதங்களில் இப்போ தாவேகாக்குள்ளே இணைந்தவர்களுடைய வழக்கு விசாரணை செய்து முடித்து வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு ப்ரெஷரை கொடுத்துருக்கு. இதுக்கு மத்தியில் விஜயபாஸ்கர் அண்ணங்கிட்ட கேட்கும்போது அதெல்லாம் அவதூறுங்க, எவ்வளவோ பார்த்துட்டோம். அதாவது அரசியலில் பின்னாடி இருந்தால் யாருடைய பார்வையும் வராது, முன்னாடி இருந்தால் இந்த மாதிரி அவதூறு வழக்குகள் ஏகப்பட்டது வரும், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நான் அப்பழுக்கற்றவன் அப்படின்னு சொல்கிற சர்டிஃபிகேட்டோடு தான் தாவேகாவில் அடுத்த கட்டத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லி விஜயபாஸ்கர் அண்ணன் சொல்லியிருக்கார். சரி, இதெல்லாம் ஓகே. அடுத்ததாக ஒன்று இருக்கே, ரொம்ப பெரிய அளவில் பாலியல் குற்றவாளி ஒரு பெண்ணுக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தலை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணவன் தாவேகாவினுடைய நிகழ்ச்சிகளில் வாரானா, அரசு நிகழ்ச்சிகள்லாம் பங்கு பெறுகிறானா? என்னப்பா தாவேகாவில் ஏதாவது இந்த மாதிரி ஒரு குரூப்பை தொடங்கியிருக்கீங்களா? யார் மேலெல்லாம் ஊழல் இருக்குது, தனிப்பட்ட குரூப், யாரெல்லாம் பாலியல் குற்றவாளியாக இருக்கிறீர்கள், வாருங்கள் நம்முடைய அரசு விழாக்கள் பங்கெடுக்கலாம். இது சரியில்லை, பார்த்துக்கோங்க. ஒருத்தவங்களுக்கு மாற்றாக உங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், உங்களுக்கு மாற்றாக வேற ஒரு ஆளை தேட வச்சிடாதீங்க. மிகப்பெரிய அளவில் இந்த 2 செய்திகள் அப்படிங்கிறது ஒரு பேக் ஃபயர் தான் தாவேகாவை பொறுத்த வரைக்கும். உண்மையான தாவேகா தொண்டன் இதை கேட்கும்போது ஆமாம் இல்லை இதெல்லாம் நடந்துட்டுருக்கா, நான் இப்போவே என்னுடைய தலைமையை கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருப்பாங்க. என்னுடைய வேலை இதெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத உங்ககிட்ட வந்து சொல்கிறது மட்டும்தான். இதை விட இந்த ஊப்பிக்கல்லையே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒருத்தர் இருக்கார் பார்த்துக்கோங்க. அவர் பேர் ஜீவசகாப்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சார், இந்த ஊழல் லஞ்சம் நிறைய பேர் இந்த காசு வாங்குறாங்க, இதெல்லாம் மக்களுக்கு நெகட்டிவ் இம்பேக்ட் ஏற்படுத்துமா திமுக மேலே அப்படின்னு சொன்னோன்னே சிவசகாப்தன் சொல்கிறார், அதெல்லாம் எப்படிங்க ஏற்படுத்தும், இந்த லஞ்சம் இன்றைக்கி வந்ததா மக்கள் அவங்களும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்து வாங்குறது அது எப்பவுமே இருக்கும், அதனால் அதெல்லாம் பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தாது. லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறோம். இன்றைக்கி காலையில் மட்டுமே 41 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்களுடைய வேலைகள், லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய வேலை என்ன, யாராவது லஞ்சம் வாங்கியிருக்காங்களான்னு சொல்லி. ஐயா, எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்கங்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 54 லட்சமோ 64 லட்சமோ 70 லட்சமோ எவ்வளோ பிடிப்பட்டிருக்கான். அதில் 26 லட்சம் தான் கேஷ் இன் ஹேண்டு, மீதம் இருக்குமெல்லாம் ஜிபேயில் வாங்கியிருக்காங்க அரசு அதிகாரிகள். எப்படி வாங்கியிருக்காங்க? என் ஒய்ஃப்க்கு அக்கௌண்ட் நம்பர் அனுப்புகிறேன், என் ஒன்று விட்ட தம்பி ஒருத்தர் இருக்கார், சித்தப்பா பையன் ஒருத்தர் இருக்கார், இறந்து போன தாத்தா பேரில் ஒரு கூகுள் பே வாங்கி வச்சுருக்கேன்ல அதை போட்டுவிடு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஜிபேலலாம் லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் எந்த அளவுக்கு நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியும்? இதை நார்மலைஸ் பண்ணுறாங்க பாருங்கள், மக்களுக்கும் தெரியுங்க, மக்கள் கொடுத்து எல்லாம் வாங்கிக்கிறாங்க, அது அவங்க 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங். இது எப்படி நீங்கள் கேள்வி கேட்பீங்க அப்படின்னு சொல்லி ஜீவசகாப்தன் பேசுகிறார். நல்லா இருக்கியா, சூப்பராக ஆட்சி நடத்திருக்கீங்க நீங்கள், அதனால தான் என் காரி துப்பிட்டு இருக்காங்க ஒருத்தனும். இதை விட அண்ணா சாலையில் ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் உங்களுக்காக நான் ரெடி பண்ணிடுவேன்னு சொல்லி ஒருத்தர் பேசி திமுக காரர் தான் வரும். எங்கேருந்துலாம் இவங்க சிக்க போகிறாங்கன்னு தெரியலை. ஒவ்வொரு விஷயமா வெளியில் வருது. கிட்டத்தட்ட ஒரு 12 கடைப்பா, 12 24 ஏதோ ஒரு கடை, ஒரு மாதம் 24,000 நீங்கள் வாடகை தந்து இந்த இடத்துல நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, கடையை போட்டுக்கோங்க.
கடை ஃபேமஸ் ஆன உடனே இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டாக நான் மாற்றிடுவேன். 24,000 ரூபா வாடகை அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு 2 லட்ச ரூபா ஏதோ வாடகை கொடுத்துருக்காங்க. அத்தனை கடைக்காரர்களும் சேர்ந்து 18 மாதங்கள் அந்த கடையை நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 36-40 லட்ச ரூபா கிட்ட வாடகை மட்டுமே வாங்கியிருக்காப்புல. ஆனால் திடுதிப்புன்னு பார்த்தா ஆட்சி மாறிடுச்சு. ஐயோ ஆட்சி மாறிடுச்சு, ஃபுட் ஸ்ட்ரீட் இனிமேல் நமக்கு நடக்காதே, போடுங்க. அங்கே ஒரு ஊர் மக்களெல்லாம் கூப்பிட்டு, இவ்வளோ நாள் நீங்கள் அந்த பானிபூரி கடையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா? ஒரு அக்கா பேசுகிறாங்க, நான் வந்து ஐடியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஐடி வேலையெல்லாம் விட்டுட்டு பானிபூரி கடை நல்லா இருக்குன்னு சொல்லி இங்கே வச்சேன். அந்த பானிபூரி கடையெல்லாம் அக்கா இன்னொரு நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்களே வந்து, எம்மா இந்த இடம் ரொம்ப குறுகலாக இருக்குமா, எங்களுக்கு வழி இல்லைம்மா, அதனால் நீ இந்த இடத்துலேருந்து கடையை தூக்குமா, எல்லா கடையும் தூக்குங்கம்மா அப்படின்னு சொல்லி அவருடைய செட்டப்புங்க. எவனாவது வந்து காசு இவ்வளோ நாள் கொடுத்துருக்கேன் ஃபுட் ஸ்ட்ரீட்டாக மாற்றலேன்னு சொல்லி கேட்டுட்டாங்கன்னா, அதுக்கு முன்னாடி அரசாங்கத்திடம் சொல்லி எப்பா வழியை மறித்து கடையை போட்டிருக்காங்க, நீங்களே வந்து கடையெல்லாம் தூக்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி அவரே போட்டு கொடுத்துருக்காரு. அவரே காசு வாங்கியிருக்காரு. அது அவர் வழியாக வாங்கலையாம், அவருடைய ஃப்ரெண்டு வழியாக வாங்கியிருக்காரு. அவர் ஃப்ரெண்டு வழியாகவே இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணியிருக்காரு. அவர் ஃப்ரெண்டு வழியாகவே மக்களை தூண்டி விட்டுருக்காரு. இப்போ கடை போட்டவங்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். எப்படி இந்த மாதிரிலாம் எப்படி யோசிக்க முடியும்? இதை தான் விஞ்ஞான ஊழல் அப்படின்னு சொல்லுவாங்களோ? இந்த யோசனைலாம் நமக்கு இல்லாமல் போச்சியா? நாம் பாரு லபோன்னு சொல்லி இந்த யூடியூப்பில் கிடந்து கத்திட்டு இருக்கோம். அந்த பிரெயின் நம்மகிட்ட இல்லாமல் போச்சா? நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.